Good morning students, I am Jayaraman, Zoology Master from Trinity Academy. Now we are going to discuss about Chapter 3, Reproductive Health, Part 2. Population explosion and birth control. What is population explosion? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றியும் பர்த் கண்ட்ரோலை பற்றியும் நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இன்க்ரீஸ்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் and better living conditions have enhanced longevity. Increased health facilities நம்மளுடைய மருத்துவ வசதிகளை அதிகப்படுத்துதல் மற்றும் better living conditions வளமான வாழ்க்கையை வாழ்தல் இதனால நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? இன்க்ரீஸ்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் மருத்துவ வசதிகளை அதிகப்படுத்துதல் மூலமாகவும் பலமான வாழ்க்கையை வாழ்தல் மூலமாகவும் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். According to a recent report from the UN, India's population has already reached 1.26 billion and is expected to become the largest country in population size. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஐக்கிய நாடுகள் தற்போது சில முடிவுகளை, சில அறிக்கைகளை அது வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா மக்கள் தொகையில் 1.26 பில்லியன் அதிகமாயிருச்சு. மக்கள் தொகையில் 1.26 பில்லியன் மக்கள் தொகை இப்போ ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. 2022 இது சைனாவையே மிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மக்கள் தொகையில் அதிகமாயிட்டிருக்கு. 2022 சைனாவை இது மிஞ்சிடும், மக்கள் தொகையில் சைனாவை மிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்தியா மக்கள் தொகையில் அதிகமாக அல்லது பெரிய நாடாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். டு ஓவர்கம் த ப்ராப்ளம் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பர்த் கண்ட்ரோல் இஸ் த ஒன்லி அவைலபிள் சொல்யூஷன். அதாவது இந்த மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே வழி பர்த் கண்ட்ரோல், பிறப்பு கட்டுப்பாடு. இந்த பிறப்பு கட்டுப்பாடு கொண்டு வந்தால் மக்கள் தொகையை நம்ம என்ன பண்ண முடியும்? குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். People should be motivated to have smaller families by using various contraceptive devices. அதாவது மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில மோட்டிவேஷனை கொடுக்கணும். மக்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். என்ன மாதிரியான மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, மக்கள் தொகையை எவ்வாறு குறைக்கலாம், அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய எடுத்து சொல்லணும். அதுக்கு பல்வேறு விதமான கான்ட்ராசெப்டிவ் டெவிசஸ், கருத்தடை முறைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. கான்ட்ராசெப்டிவ் டெவிசஸ் அப்படின்னா கருத்தடை முறைகள். எப்படியெல்லாம் கருத்தடை முறைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அடுத்தது advertisements by the government in the media as well as posters, bills, etc. அதாவது நம்முடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, சில மீடியாக்கள் மூலமாக சில விளம்பரங்களை அது செய்து, என்ன மாதிரியான விளம்பரங்கள்? மக்கள் தொகையை குறைப்பதற்கான வழிமுறைகளை அந்த மீடியாக்கள் மூலமாக எடுத்து சொல்லுது. அப்புறம் போஸ்டர் அடித்து ஒட்டுறது. மக்கள் தொகையை குறைப்பதற்கான வழிமுறைகளை போஸ்டர் மூலமாக
தெரியப்படுத்துறது. இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் செஞ்சிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்லோகன் நேம், ஏ ஸ்லோகன் நாம் இருவர் நமக்கு இருவர், we two ours two, இந்த மாதிரியான ஸ்லோகத்தை போஸ்டர் மூலமாக அடித்து ஒட்டுறது. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், we two ours two, ours one, we two ours one. ஸோ இந்த மாதிரியான ஸ்லோகங்களை எடுத்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி போஸ்டர்களை அடித்து அங்கங்கேயும் ஒட்டி வைக்கிறது. இது மக்கள் பார்த்து அதை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. தெரியுதுங்களா? have also motivated to control population growth in தமிழ்நாடு. இது வந்து தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. எப்படி பாப்புலேஷனுடைய growth-ஐ கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தமிழ்நாட்டிலையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. Statutory rising of marriageable age of the female to 18 years and that of males to 21 years, and incentives given to couples with small families or the other measures taken to control population growth in our country. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நம்முடைய கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸ் வெளியிட்டிருக்கு. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஃபீமேலுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய மேரேஜ் வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 18 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். மேலாக இருந்தால் 21 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். இதுதான் அவங்களுடைய மேரேஜபிள் ஏஜ். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்க கூடாது. இந்த வயசை அவங்க நிறைவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சில ரூல்ஸை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னும் வேறு என்ன திட்டங்களை அவங்க செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, சிறு குடும்பங்களை யார் இளம் தம்பதியர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா ஊக்கத்தொகை ஆர் ப்ரைஸ். இளம் தம்பதியர்களுக்கு, புதுசாக திருமணமான இளம் தம்பதியர்கள் சிறு குடும்பத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக அல்லது சில பரிசுகளை அவங்க நம்முடைய கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. இதன் மூலமாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்முடைய கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸை எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். The voluntary use of contraceptive procedures to prevent fertilization or prevent implantation of a fertilized egg in the uterus is termed as birth control. இது ஒரு 2 மார்க்கில் நோட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் பர்த் கண்ட்ரோல்? இந்த வாலண்டரியில் ஆரம்பித்து பர்த் கண்ட்ரோல் வரையும் முடிச்சுக்கலாம். சரி, பர்த் கண்ட்ரோல்னால் என்ன? அதாவது கான்ட்ராசெப்டிவ் ப்ரொசீஜர் மூலமாக ஃபெர்டிலைசேஷனை தடுக்கிறது. அதாவது ஸ்போமும் எக்கும் மீட் பண்ணாமல் தடுக்கிறது. ஃபெர்டிலைசேஷனை தடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்தாலும் அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு யுட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் ஆகக்கூடாது. இல்லைங்களா? ஃபெர்டிலைஸ்டு எக்கு யுட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் தடுக்கிறது. இம்ப்ளான்டேஷன்னா முன்னாடியே தெரியும், ஊன்றுதல் அல்லது பதிக்கப்படுதல், அதான் இம்ப்ளான்டேஷன். அப்போ ஃபெர்டிலைஸ்டு எக்கு யுட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் தடுக்கக்கூடிய வழிமுறைக்கு பேர் தான் பர்த் கண்ட்ரோல். புரியுதுங்களா? அண்ட் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் ஷுட் பி யூசர் ஃப்ரெண்ட்லி, easily available with the least side effects and should not interfere with the sexual drive. ஆக்சுவலாக இந்த கருத்தடை முறைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு சிறந்த கருத்தடை முறைக்கான பண்புகள் என்ன, சிறந்த கருத்தடை முறைக்கான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தடை.
ஈஸிலி அவைலபிள், எல்லா இடங்கள்லையும் கிடைக்கணும், எளிதில் கிடைக்கணும், இது ஒரு பண்பு. வித் லீஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ், குறைவான பக்க விளைவுகளை உருவாக்கலாம். வித் லீஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ்னா குறைவான பக்க விளைவை தரலாம், அதிகமான பக்க விளைவை உருவாக்கக்கூடாது. அண்ட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் செக்ஷுவல் டிரைவ். இந்த செக்ஷுவல் டிரைவ் அப்படிங்கிறது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. அப்போ செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் அது என்ன பண்ணக்கூடாது, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தடு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை தடை பண்ணக்கூடாது, அதுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு பிரச்சனையை தரக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் an ideal contraceptive method அப்படின்னு பேர். புரியுதுங்களா? an ideal contraceptive methodனா ஒரு மிகச்சிறந்த கருத்தடை முறை அப்படின்னு அர்த்தம். ஐடியல் மீன்ஸ் மிகச்சிறந்த ஆர் சூட்டபுள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? The contraceptive methods are of two types. இதை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று டெம்பரரி அண்டு பர்மனன்ட். டெம்பரரி, இன்னொன்று வந்து பர்மனன்ட் மெத்தட். ஓகேங்களா? நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் ஹார்மோனல் பேரியர் மெத்தட்ஸ் ஆர் த டெம்பரரி பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் டெம்பரரி பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெம்பரரி பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பர்மனன்ட் மெத்தட். அப்போ டெம்பரரி மெத்தடில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல் அண்டு ஹார்மோனல் பேரியர் மெத்தட்ஸ். இதெல்லாம் டெம்பரரி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது அந்த டெம்பரரி மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது நேச்சுரல் மெத்தட்ஸ். நேச்சுரல் மெத்தட். Natural method is used to prevent meeting of sperm with ovum. இந்த நேச்சுரல் மெத்தடில் என்ன எப்படி செயல்படும் அப்படின்னா ஸ்போமும் ஓவமும் மீட் பண்ணாமல் தடுக்கக்கூடிய முறைக்கு பேர் நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ், இதுலேயும் சில டைப்ஸ் இருக்குது. ரிதம் மெத்தட். ரிதம் மெத்தட்னா சேஃப் பீரியட் ப்ராக்கெட்டில். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே ஒன் மார்க். coitus interruptus, continuous abstinence and lactational amenorrhea. These are some types of natural method. இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். அடுத்தது சரி, இப்போ நேச்சுரல் மெத்தடில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீரியாடிக் abstinence or rhythm method. Periodic abstinence or rhythm method. ஓகேங்களா? Ovulation occurs at about the 14th day of the menstrual cycle. பொதுவாக ஓவுலேஷன்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓவுலேஷன் அப்படிங்கிறது அண்டனு விடுபடுதல், அதாவது எக்கு ரிலீஸ் ஆகிறது, அதான் ஓவுலேஷன். எப்பவுமே எக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அந்த மென்சுவல் சைக்கிள் அப்போ 14th டேவிலிருந்து எக்கு ரிலீஸ் ஆகும். புரியுதுங்களா? மென்சுவல் சைக்கிள்னால் மாதவிடாய் சுழற்சி. இது பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. 28 நாட்களுக்கு ஒரு முறை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சைக்கிள், அது பேர் மென்சுவல் சைக்கிள். அப்போ இந்த மென்சுவல் சைக்கிள் அப்போ 14th டேவிலிருந்து எக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதான் ஓவுலேஷன். ஓவம் சர்வைவ்ஸ் ஃபார் அபவுட் 2 days. பொதுவாக எக்கு ரிலீஸ் ஆன உடனே அந்த எக்கு வந்து 2 நாளைக்கு உயிர் வாழும். புரியுதுங்களா? அந்த யுட்டரஸினுடைய பல்லோபியன் டியூப்ல எத்தனை நாள் அது உயிர் வாழ முடியும்? எக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து 2 நாட்கள் அது உயிரோட இருக்கும். And sperm remains alive for about 72 hours in the female reproductive tract. அதே டைமில் காய்டஸ்க்கு அப்புறம் பெண்ணினுடைய இனப்பெருக்க குழாயில் விந்தணுக்கள் எத்தனை நாள் உயிர் வாழலாம்? 72 hours, அதாவது 3 days உயிர் வாழலாம். கலவிக்கு பிறகு பெண்ணினுடைய இனப்பெருக்க நாளத்தில் விந்தணுக்கள்
72 ஹவர்ஸ் உயிரோடு இருக்கும். 72 ஹவர்ஸ் அப்படிங்கிறது 3 டேஸ் உயிரோட இருக்கலாம். ஸோ இந்த பீரியடில் கண்டிப்பாக காய்டஸை அவாய்ட் பண்ணணும். காய்டஸ்னா இன்டர் கோர்ஸ் ஆர் மேட்டிங். இதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா கருவுறுதல் நடக்காமல் தடுக்கலாம். காய்டஸ் இஸ் டு பி அவாய்டட் டூரிங் திஸ் டைம். இந்த டைமில் கண்டிப்பாக காய்டஸ் அவாய்ட் பண்ணி கருவுறுதல் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டினியூவஸ் ஆப்ஸ்டினன்ஸ் அப்படின்னா என்னது? கண்டினியூவஸ் ஆப்ஸ்டினன்ஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரிலையபிள் வே டு அவாய்ட் பிரெக்னன்சி is not to have coitus for a defined period that facilitates conception. ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வேன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது? ஒரு சிம்பிளஸ்ட் வே அண்ட் மோஸ்ட் ரிலையபிள் வே. இதை நம்பி இருக்கலாம். மோஸ்ட் ரிலையபிள், நம்பத்தகுந்த ஒரு வழிமுறை, மோஸ்ட் ரிலையபிள் வே. பிரெக்னன்சி ஏற்படாமல் இந்த முறையில் நம்ம தடுக்கலாம். அதாவது பிரெக்னன்சியை அவாய்ட் பண்ணலாம். எப்படி? ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அவங்க காய்டஸை வச்சுக்காமல் இருக்கிறது. ஒரு பர்டிகுலர் பீரியட் அவங்க என்ன பண்ணணும்? மேட்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்படி இருந்தாங்கன்னா பிரெக்னன்சியை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் கான்டினன்ஸ் ஆப்ஸ்டினன்ஸ். கண்டினியூவஸ் ஆப்ஸ்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பர்டிகுலர் பீரியடில் பிரெக்னன்சி ஏற்படாமல் தடுக்க முடியும். அதுக்கு அவங்க ஒரு பர்டிகுலர் பீரியடு வரையும் இந்த காய்டஸ் மேட்டிங்கை அவங்க வச்சுக்காமல் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது காய்டஸ் இன்டரப்டஸ் அப்படின்னா என்னது? Coitus interruptus is the oldest family planning method. Coitus interruptus is the oldest family planning method. இது வந்து ஒரு பழமையான முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையான முறை. The male partner withdraws his penis before ejaculation, thereby preventing deposition of semen into the vagina. அதாவது இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேல் சடனாக விலகிக் கொள்ளுதல். செமன் வெளியேறுவதற்கு முன்னாடி, அதாவது விந்து திரவம் வெளியேறுவதற்கு முன்னாடி அவங்க விலகிக்கணும். புரியுதுங்களா? அதாவது இன்டர்கோர்ஸ் நடக்கும்போது மேல் மட்டும் சடனாக விலகிக்கிறது. எந்த டைமில் அப்படின்னா, விந்து திரவம் எப்போ வெளியேற போகுதோ அந்த டைமில் அவங்க சடனாக தன்னுடைய பெனிஸை வெளியில் எடுத்துடுறது அல்லது விலகிக் கொள்ளுதல். இதுக்கு பேர் தான் காய்டஸ் இன்டரப்டஸ். இதன் மூலமாக செமன் எங்கே ரீச் ஆகாது? பெண்ணினுடைய வெஜினாவுக்கு ரீச் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கருவுறுதலை தடுக்க முடியும். இதுக்கு பேர் காய்டஸ் இன்டரப்டஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லாக்டேஷனல் அம்னோரியா அப்படின்னா என்னது? Menstrual cycle resume as early as 6 to 8 weeks from parturition. Parturition child birth. அதாவது குழந்தை பிறந்ததிலிருந்து 6 to 8 வாரத்துக்கு இந்த menstrual cycle நடக்காது. புரியுதுங்களா? குழந்தை பிறந்ததிலிருந்து 6 to 8 வாரம் வரையும் menstrual cycle நடக்காது. அதுக்கப்புறம் நடக்கலாம். அது வரையும் தற்காலிகமாக menstrual cycle நடக்காது. However, the reappearance of normal ovarian cycles may be delayed for 6 months during breastfeeding. அதாவது தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த menstrual cycle 6 மாதம் கால வரையும் இது நடக்காமல் டிலே ஆகலாம். தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த menstrual cycle 6 மாதம் வரையும் டிலே ஆகலாம். புரியுதுங்களா? This delay in ovarian cycle means
menstrual cycle is called lactational amenorrhea. இதை தான் என்ன சொல்கிறாங்க, lactational amenorrhea அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு 3 மார்க்காக நோட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் lactational amenorrhea? அப்போ lactational amenorrhea அப்படிங்கிறது எங்கேருந்து, இந்த menstrual cyclesலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரையும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது, it is serves as a natural but an unreliable form of birth control. ஆக்சுவலாக it serves as a natural, இது வந்து இயற்கையாக நடைபெறது. இந்த லாக்டேஷனல் அம்னோரியாங்கிறது இயற்கையிலேயே நடைபெறக்கூடிய ஒரு முறை. பட் அன் அன்ரிலியபிள் ஃபார்ம் ஆஃப் பர்த் கண்ட்ரோல், ஆனால் இதை நம்பியிருக்க முடியாது. இதனால் பர்த் கண்ட்ரோல் நடக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, இதை நம்பி இருக்கவும் முடியாது. Suckling by the baby during fresh feeding stimulates the pituitary to secrete increased prolactin hormone in order to increase milk production. ஆக்சுவலாக பேபி வந்து பாலை உறிஞ்சி குடிக்கும்போது அவங்களுக்கு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அப்போ பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, அதிகமாக செக்ரீட் ஆகுது. இந்த ப்ரோலாக்டின் தாயினுடைய ரத்தத்தில் இருக்கும். புரியுதுங்களா? பேபி மில்கை சக் பண்ணி குடிக்கும்போது எது தூண்டப்படுது? பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து தூண்டப்படுது. அப்போ பிட்யூட்டரியிலிருந்து ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் எதை இன்க்ரீஸ் பண்ணி விடுது? மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். The high prolactin concentration in the mother's blood may prevent menstrual cycle by suppressing the release of GnRH from hypothalamus and gonadotropin secretion from the pituitary. ஆக்சுவலாக இந்த ப்ரோலாக்டின் மதர்ஸ் பிளட்டில் இருக்கும். இந்த ப்ரோலாக்டின் போய் என்ன பண்ணுது அப்படின்னா, GnRH அப்படிங்கிற ஹார்மோன் ஹைப்போதலாமஸிலிருந்து செக்ரீட் ஆகிறதையும் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸிலிருந்து கொனடோட்ராஃபின் செக்ரீட் ஆகிறதையும் தடுக்குது. புரியுதுங்களா? எது? தாயினுடைய ரத்தத்தில் இருக்கிற ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் எதை தடுக்குது? ஹைப்போதலாமஸிலிருந்து செக்ரீட் ஆகக்கூடிய GnRH அப்படிங்கிற கொனடோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோனையும் பிட்யூட்டரியிலிருந்து செக்ரீட் ஆகக்கூடிய கொனடோட்ராஃபின் ஹார்மோனையும் தடுக்குது. இதனால தான் இது தடுக்கிறதுனால மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் தடுக்கப்படுது. புரியுதுங்களா? GnRH அப்படிங்கிற ஹார்மோன் தடுக்கிறதுனாலையும் கொனடோட்ராஃபின் அப்படின்னா LH FSH, கொனடோட்ராஃபின் அப்படிங்கிறது FSH LH, இந்த ஹார்மோன்கள் சுரக்கிறத தடுக்கிறதுனாலையும் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் தடுக்கப்படுது. மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் தடுக்கப்படுது. புரியுதுங்களா? ஸோ இதுவரையும் இருக்கட்டும். தேங்க்யூ.